எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேற்று போட்ட சன்னாபுரிச்சி ட்ரையல் ரன் வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லி தான் முடித்தேன். சிஆர்எஸ் 85 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு பர்மிஷன் கொடுப்பாருன்னு சொன்ன மாதிரியே 85 கிலோமீட்டருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. சிஆர்எஸ் ஸ்பீடு பர்மிட் பண்ணுற போது 80, 90, 100 அப்படி தான் பண்ணுவாங்க. 85, 95 பண்ண மாட்டாங்க. இந்த வழக்கத்தையும் மீறி 85 கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுக்க போகிறாருன்னு நேற்றுக்கே சொல்லிட்டோம். இந்தியாவில் இந்த செய்தியை சொன்ன முதல் சேனல் நம்ம சேனல் தான். நமக்கு நாமே திசை சுற்றி போட்டுக்குவோம். இன்றைக்கி மேட்டருக்கு வருவோம். வந்தே பாரத் ஸ்லீப்பருக்கு ஏன் இத்தனை ட்ரையல் ரன்னு, ஏன் இன்னும் முடியல, விஷயத்தை பார்ப்போம். சிஆர்எஸ் ட்ரையல் ரன் எல்லாருக்கும் தெரியும். புதுவிதமாக வந்தே பாரத் ஸ்லீப்பரு, ஹைட்ரஜன் ரயில்னு தயாரிக்கிறாங்கன்னா பலவிதமான ட்ரையல் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன ட்ரையலு, எதுக்கு பார்க்குறாங்க, வந்தே பாரத் ஸ்லீப்பருக்கு எங்கே பார்த்தாங்க, எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் இன்றைக்கி. இதெல்லாம் நேற்று பார்த்த சிஓசிஆர் ட்ரையலு. முதல்ல ஆசிலேஷன் ட்ரையல் ரன் நடக்கும். அது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு 2 டைப்பாக நடத்துவாங்க. முதல்ல வேகம் குறைவாக ஒரு ஆசிலேஷன் ட்ரையல் ரன் நடக்கும். அடுத்து ஹை ஸ்பீடில் ஒரு ஆசிலேஷன் ட்ரையல் ரன் நடத்துவாங்க. இந்த ட்ரையல் ட்ரெயினோட ஆட்டத்தை செக் பண்ணுறதுக்குள்ள ட்ரையல். நார்த்து சென்ட்ரல் ரயில்வேல ஜான்சி டிவிஷனில் ஃபேஸ் 1 ட்ரையல் நடந்துச்சு. அந்த ட்ரையலை 115 கிலோமீட்டர் ஸ்பீடில் பண்ணாங்க. ஃபேஸ் 2 ஆசிலேஷன் ட்ரையல் ரன் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல கோட்டா டிவிஷனில் பண்ணாங்க. 180 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அப்போ போனாங்க. இந்த 2 ட்ரையலுக்கு பிறகு பிரேக்கு பர்ஃபார்மன்ஸ் ட்ரையல் பார்ப்பாங்க. பிரேக் நல்லா பிடிக்குதா இல்லையான்னு. இந்த ட்ரையல் பார்க்குற போது 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் பார்த்தாங்க. இதோடு சேர்த்து கப்ளர் ஃபோர்ஸ் ட்ரையலும் பார்ப்பாங்க. இந்த ட்ரையலில் கப்ளிங் பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, பிரேக் அடித்த பிறகு எப்படி இருக்குது, ரன்னிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு கப்ளிங்குடைய உறுதித்தன்மையை பார்க்குறதுக்காக இந்த ட்ரையல் நடத்துவாங்க. இதுக்கு பிறகு சிஓசிஆர் ட்ரையல் பார்ப்பாங்க. கன்ஃபர்மேட்டிவ் ஆசிலோகிராஃப் கார் ரன் அப்படிங்கிறதா சிஓசிஆர். இந்த சிஓசிஆர் ட்ரையலை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரையல் அகமதாபாத்துக்கு மும்பை சென்ட்ரலுக்கு இடையில் நேற்று நடந்தது. இந்த ட்ரையல் ரன்களில் ஆர்டிஎஸ்ஓனுடைய அஃபீஷியல்ஸு, கோச் ப்ரொடக்ஷன் யூனிட்டினுடைய அஃபீஷியல்ஸு, கன்சல்ட் ரயில்வேனுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் 3 பேரும் கட்டாயம் இடம்பெறுவாங்க. இந்த ட்ரையலை 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் நேற்றுக்கு பார்த்தாங்க. இந்த ட்ரையல்கள் முடிஞ்சோன்னே ஆர்டிஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு தான் சிஆர்எஸோட ட்ரையல் ரன் நடக்கும். ஆர்டிஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இல்லாமல் சிஆர்எஸ் ட்ரையல் ரன்னுக்கு போக முடியாது. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினுக்கு அநேகமாக ஆர்டிஎஸ்ஓ இன்றைக்கி சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு சிஆர்எஸ்னுடைய ஃபைனல் ட்ரையல் ரன்னுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சிஆர்எஸ் சர்டிஃபிகேட் பண்ண பிறகு இனாக்ரேஷன் பண்ணி இந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினுக்கு சிஆர்எஸ்னுடைய ட்ரையல் ரன் இன்னும் 10 நாட்களுக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். வந்தே பாரத் ஸ்லீப்பருக்கு சில அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னென்னு இன்றைக்கி பார்த்துருவோம். டியூட்டி ஏசி மெக்கானிக் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தே பாரத்தினுடைய ஃபஸ்ட் ஏசி கேபினை ஒட்டி ஒரு பர்த் அகாமடேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாத்வேல பாட்டம் லைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விண்டோலையும் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ரொம்ப அழகாகவே இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கேபினில் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அப்பர் பர்த்துக்கு போகிறதுக்கு படிகள் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. கேஷுவலாக படியேறி போகலாம். லெஃப்ட்டில் ஒரு ஸ்டெப்ஸு, ரைட்டில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். லக்ஸூரியஸ் கார்களில் பேக் சீட்டில் சீட் ஹேண்டில் இருக்கும். அந்த டைப்பில் வச்சுருக்கிறாங்க. கார் இன்டீரியர்ஸ் மாதிரி டியூவல் டோனில் பண்ணியிருக்காங்க சீட்டு. வந்தே பாரத் ஸ்லீப்பரில் இன்னொரு முக்கியமான அப்டேட்டு, பெட் டாக்னு சொல்லக்கூடிய நாய்களை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்குன்னே ஒரு பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டாக் பாக்ஸ் 2 இடத்துல இருக்குது. முன்னாடி இருக்கிற லோகோ பைலட் கேபினுக்கு பின்னாடி இருக்குது, பின்னாடி உள்ள லோகோ பைலட் கேபினுக்கு பின்னாடியும் இருக்குது. வந்தே பாரத் ரயிலில் நாய் ஏற்றிட்டு போக முடியுங்கிற செய்தியே நம்ம சேனல் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சொல்லுது. நாக்குட்டி அழைச்சிக்கிட்டு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் நம்மளாலெல்லாம் போக முடியாது. கொள்ள காசு கேட்பாங்க. ஏதோ ஆத்ம திருப்திக்கு வீடியோ எடுத்து போட்டு பார்த்துக்குவோம். பணக்காரவங்க போகிற ரயிலில் பரதேசிக்கு என்ன வேலைன்னு கீழே இறங்கி வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.